வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேட் ஸ்கொயர் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஜெயிலுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் போறாங்களே, அங்க ஒருத்தர் வந்துட்டு ஜெயிலே பார்த்தா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. யாருன்னா நீங்க என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படிலாம் கேட்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கண்டா அப்படின்ட்டு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பிளாஷ்பேக்கை. ஸோ அவரோட கல்யாணம் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்துட்டு சொல்லாம பண்றாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டுமே 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கல்யாணத்தை தேடி போறாங்க. ஸோ அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா, அந்த கல்யாணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா படத்தோட மீதி கதையை எடுத்துருந்தாங்க. படம் ஃபுல்லுமே வந்துட்டு ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து கலாச்சிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற வகையில் வந்துட்டு படத்தை அமைச்சிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்து எல்லாருமே கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துல அங்கங்க வந்துட்டு கவுண்டர் ரொம்ப தெரிக்கிற மாதிரி வந்துட்டு வச்சிருந்தது. ரொம்ப சவுண்டா வந்துட்டு நல்லா சிரிச்சு படம் பார்த்துட்டு இருந்தேன். மேட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே வந்துட்டு இதே மாதிரி தான் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா வந்துட்டு படம் வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. எதை பத்தி கவலை கிடையாது. படம் ஃபுல்லா வந்துட்டு அங்கங்க கலாச்சிட்டு படத்தை வந்துட்டு நீட்டா அழகா 2 மணி நேரம் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபார்மேட் தான் இந்த படத்துலயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கேமியோ வந்துட்டு போறா அனுப்பிப் ஆகட்டும், சுனில் வரக்கூடிய கதாபாத்திரமாகட்டும், ஏதாச்சும் சொன்னா ஆப்போசிட்டா செய்யறது, அதை வச்சு அவர் வரக்கூடிய சில விஷயங்கள், அங்க கோவால இருக்கக்கூடிய போலீஸும் கோவா போனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்ட்டு படத்துல பெருசா வந்துட்டு என்னடா கடைசியா படம் முடியும் போது இன்னத்தோட அந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த ஒரு 2.5 நேரம் ஜாலியா ஒரு ஃபன் ஃபீல்டா ஃப்ரெண்ட்ஸா போய் ஜாலியா ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படமா தான் இந்த படம் வந்து அமைச்சிருந்தாங்க. ஓடிடில அவைலபிள் இருக்கு. நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டு இருக்க ஒரு ஃபன் ஃபீல்டு ஒரு ரைடா தான் இந்த படம் வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. மேட் நீங்க வந்து பாப்பீங்கன்னா மேட் பாருங்க. அதுல இருந்து தொடர்ச்சி இந்த படம் பாத்தீங்கன்னாலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்ஜாய்ஃபுல்லாவே இருக்கும். இவங்க யார், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, இந்த கேங், அதெல்லாம் வந்துட்டு இந்த பிரின்சிபால் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த காமெடி கனெக்ட் ஆகும். இல்லைனாலும் தாராளமா இந்த படத்தை வந்துட்டு தனியாவே பார்க்கலாம்.